ஒரு நியூ மந்த் ஓப்பன் ஆயிருக்கு ஏப்ரல் மாதம். ஸோ இனிமேல் ஏப்ரல் மந்த் கான்ட்ராக்டில் தான் நம்ம ட்ரேடிங் வீடியோஸ் வந்து இருக்கும். இப்போ டெய்லி 2 மினிட்ஸ் நம்ம ஒரு ட்ரேடிங் செட்டப் மாதிரி காட்டுறோம். அது ஒரு 20 செகண்டாக நமக்கு அப்டேட் ஆக போகுது. ஒரு டெக்னிக்கல் அப்டேட் பேக்ரவுண்டில் போய்கிட்டு இருக்கு. ஸோ கம்மிங் டேஸில் நாளைக்கு இல்லாட்டி நாளை கழிச்சில் உங்களுக்கு அந்த அப்டேட்டான அந்த ஃப்ரெஷ் வீடியோஸ் வந்து நாங்கள் ஷோ பண்ணுறோம். ஸோ நாங்கள் ட்ரேட் பண்ணுறது ஆல்கோ ட்ரேடிங். இந்த ஆல்கோ ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் தான் ட்ரேட் பண்ணுவீங்க. 10 மணிக்குள்ளே உங்கள் ட்ரேடிங்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு டே டு டே ஒர்க் பார்க்க போயிடலாம். டெய்லி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே 9 o'clock ஆர்டர் பஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஒன்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். ஆல்கோ ட்ரேடிங், ஆட்டோ ட்ரேடிங் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ நம்ம டெய்லி ரெகுலராக பண்ணுற அந்த ஆர்டர் பஞ்ச் பண்ணுறது எப்படி பண்ணுறோம் அப்படின்றத இப்போ நம்ம ஷோ பண்ணுறோம். நாளை கழிச்சு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நியூலி அப்டேட்டட் ஆல்கோ பார்க்கலாம். ஸோ அந்த அப்டேட்க்கு அப்புறம் ஒரு 4-5 கிளிக்ஸில் உங்களால் ஆர்டர் பஞ்ச் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆல்கோ ட்ரேடிங் நம்ம பார்க்கலாம். ஆல்கோ ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது எப்போயுமே ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் ஆகும். அந்த ஒரு 10 செகண்ட் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேட்டா லோட் ஆகிட்டுருக்கு. ஓப்பன் ஆனோன்னா ஃபஸ்ட்டு இருக்க எக்ஸிஸ்டிங் டேட்டாவை டெலீட் பண்ணணும். ஸோ மேலே டெலீட்டை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடலாம். இப்போ டேட்டா ஃபீல்டில் இருக்க டேட்டாவை டெலீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கிளையண்ட் ஏபிஐ போயிட்டு ஜென்ரேட் கொடுக்குறோம். இப்போ ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் டேட்டா ஃபீல்டில் போயிட்டு ஓப்பன் அமி ப்ரோக்கர் கொடுத்துட்றோம். சார்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஆல்கோவில் போயிட்டு லைவ் ஸ்டார்ட் கொடுக்குறோம். இப்போ நம்ம சிம்பிள் சர்ச் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுற மாதம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏப்ரல் மாத கான்ட்ராக்ட். அதனால் இது எக்ஸ்பைரி ஆகிறது 24 எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ பேங்க் நிஃப்டி 24 ஏப்ரல்னு சொல்லி என்எஃப்ஓன்னு சொல்லி சர்ச் பண்ணி பேக்ஃபில் பண்ணிக்கிறோம். பேக்ஃபில் பண்ணோன்னா டேட்டா லோட் ஆகிருக்கு. 51,850 இருக்குது. ஸோ 51,900 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் தான் நம்ம இன்றைக்கி ஆர்டர் வந்து பஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ டெய்லி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுவோம். கடைசியாக என்ன விலையில் ட்ரேட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அந்த ப்ரைஸில் தான் ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிவிட்டு பேக்ஃபில் கொடுத்துக்கிறோம். ஸோ இங்கே நம்ம போர்ட்ஃபோலியோவில் வந்து ஆட் கொடுத்துக்கலாம். ஆட் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம நேராக பேக்ஃபில் வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ பேக்ஃபில் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு சார்ட்டில் டேட்டா லோட் ஆயிரும். இங்கே நியூ டிஃபால்ட் சார்ட் ஓப்பன் பண்ணி நம்ம காப்பி பண்ணிக்க போகிறோம். அந்த ஓப்பன் பண்ண அந்த சிம்பிளை வந்து நம்ம காப்பி பண்ணணும். ஸோ 51,900 நம்ம கால் ஆப்ஷன் ஆட் பண்ணியிருந்தோம். அந்த சிம்பிள் தான் இங்கே இருக்குது. அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா லோட் ஆகிருக்கு. அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே போய் காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம பேராமீட்டர்ஸ் செட் பண்ணணும். பேராமீட்டர்ஸில் நம்ம அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அவ்வளோதான், சிம்பிள் தான். கீழே மட்டும் பேஸ்ட் பண்ணிவிட்டு சிஏபின்னு சொல்லி மாற்றிக்குவோம். ஓகே கொடுத்துடலாம். இப்போ நம்பர் ஆஃப் லாட் நாங்கள் வந்து 20 லாட்ஸ் வந்து டெய்லி பஞ்ச் பண்ணுறோம். அதனால் டோட்டல் குவான்டிட்டியில் 20ன்னு சொல்லி செட் பண்ணுறோம். ஸோ டோட்டல் குவான்டிட்டி 20 வச்சாச்சு. மேலே கால் ஆப்ஷன் கீழே புட் ஆப்ஷன் ரெண்டுக்கு 20 வச்சாச்சு. இப்போ ஸ்டார்ட்டில் கிளிக் கொடுக்குறோம். ஸ்டார்ட்டில் நம்ம இப்போ கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் நேராக டேஷ்போர்ட் போயிட்டு ஃபைலில் போயிட்டு ஸ்டார்ட் கொடுக்கணும். ஸோ ஃபைலில் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த சார்ட்டு, இந்த ஆல்கோ இது எல்லாமே லிங்க் ஆகிட்டு லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு எல்டிபி லோட் ஆகும். அது லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு 5 to 10 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுவீங்க. ஸோ லிங்க் ஆகிட்டுருக்கு. லிங்க் ஆயிடுச்சு. நமக்கு ப்ரைஸஸ்லாம் கிடச்சிருக்கு. இப்போ 10,000 நாங்கள் டார்கெட் செட் பண்ணுறோம். 10,000 வச்சுட்டோம் ப்ராஃபிட். மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு 9:15 AM. ஓப்பன் ஆனோன்னே ஒரு கீழே கேப் டவுனில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு என்ட்ரி கிடைக்குது. என்ட்ரி பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் கிடச்சிருக்கு. கிடைச்ச செகண்டில் நமக்கு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ஸோ 12,300 பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவரால் ப்ராஃபிட் வந்து ஷோ பண்ணுது. ட்ரேடிங் நடந்தது வெறும் கால் ஆப்ஷனில் மட்டும்தான். பைசல் வந்து நடந்திருக்கு. ரொம்ப குயிக்கான ட்ரேட் தான். மார்க்கெட் நமக்கு என்ட்ரி கிடைச்ச ஸ்பீடில் மேலே ஏறி இருக்குது. வித்தின் 10 செகண்டில் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்தது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எக்ஸிட் ஆயிருக்கு. இது ட்ரேட் நடக்கிறது ஃபுல்லாகவே மார்க்கெட் ஆர்டர் பஞ்ச் பண்ணி உங்களுக்கு என்ட்ரி எடுத்து கொடுத்துரும். இப்போ 100 பாயிண்ட் ட்ரேடிங் போயிட்டு இருக்குன்னா இந்த ஆல்கோ டூல் என்ன பண்ணுன்னா ஒரு மார்க்கெட் ஆர்டர் பஞ்ச் பண்ணும். நமக்கு அங்கே மார்க்கெட் ஆர்டர் பஞ்ச் பண்ணையில் அங்கே ரியல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 102, 103 ரேஞ்சில் நமக்கு பையிங் வந்து நடக்கும். ஸோ இது மார்க்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ணி தான் நமக்கு என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுக்குது. இது ரிலேட்டட் டவுட், என்கொயரி இல்லை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இதை பற்றி பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. இந்த வீடியோவை அப்படியே எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரௌச்சர் நான் சென்ட் பண்ணுறேன். அந்த ப்ரௌச்சரை படித்து பாருங்கள். அதில் இருக்க டவுட்ஸ், என்கொயரிக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள்.
ஒரு லாட் ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் செப்பரேட்டாக 35,000 தேவைப்படும். ஸோ அதுவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் ட்ரேடிங்னா பையிங் தான் பண்ணுறோம். பட் எவ்ரி ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரேடிங் ஆகிற அந்த ப்ரீமியம் ஹெவியாக இருக்கும். 1000ல் ட்ரேட் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் 30. ஸோ 1000 × 30 போட்டால் 30,000 வரும். அதனால தான் ஒரு 35,000 இருந்தால் 1 லாட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் நீங்கள் பண்ணலான்றோம். ஸோ இதோட டீட்டெயில் என்கொயரிக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.